மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு கிராண்ட் ஃபினாலாவை பேஸ் பண்ணி. ஓகே, அந்த கிராண்ட் ஃபினாலே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த ப்ரோமோவில் வந்திருக்குது. அதில் ஃபைனலிஸ்டோட ஒரு ஆர்டரை காமிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ஆர்டர் தானோ அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. ஏன் ப்ரோ, ஆல்ரெடி ஃபைனல் வந்துருச்சு, இப்போ உனக்கு ஆர்டர் தான் முக்கியமானு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஒருத்தர் தான் எவிக்ட் ஆயிருக்காங்க மக்களே. அந்த 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல அந்த ரன்னர் அப் பொசிஷனுக்கு ஸ்வாப்பிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியும். பட் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ப்ரோமோவை பத்தி நம்ம பேசினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அன்சீன் ப்ரோமோல அழகா ஓப்பன் அப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோட அந்த பாட்டு தான். கானா வினோத்துக்கும் கோல்டன் கலர்ல ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காங்க போல. அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு அங்க பாட்டு பாடுறாரு. ஜூம் லாங் ஷாட்ல தான் கானா வினோத்தையே காட்டுறாங்க. அப்படி காட்டிக்கிட்டு கிராண்ட் ஃபினாலே அப்படின்ற மாதிரி ஓப்பன் அப் ஆகுது. ஓகே, நேற்று நம்ம சொன்ன மாதிரி கானா வினோத்தோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னால அவருடைய பாட்டு பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்டா காட்டப்படுகிறார். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரவர் கானா வினோத்தை தான் இருப்பார் என்டர்டைன்மெண்ட் வகையில். ஏன்னா பல டாக்ஸிசிட்டி பல விஷயங்கள் இருந்தாலுமே அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி நம்மள ஒரு பயங்கரமா ஹாப்பி மூமெண்ட்டை கிரியேட் பண்ண ஒரு நபர் தான். ஆரம்பிக்கும் போதே அவரை காமிச்சது சூப்பரோ சூப்பர், அருமையோ அருமை அப்படின்றது. அடுத்ததாக 2வது வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. யாருப்பா காஸ்டியூம் டிசைனரு, ட்ரெஸ் செலெக்ஷன் மக்களே சிறப்பா இருந்தது. ஆரஞ்சு கலர் பேண்ட்டு, எல்லோ கலர் சொக்கா. எப்படி ஆரஞ்சு பேண்ட்டு, எல்லோ கலர் சொக்கா. அதுக்கப்புறம் மேல வந்து வாட்டர்மெலன்ற கோட்டு. யார லெவல செஞ்சிருக்கீங்கப்பா. எப்படிடா இந்த கலர்லாம் செலக்ட் பண்றீங்க எனக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த கோட்டை எடுத்துட்டு ஆரஞ்சு பேட்டும் எல்லோ சட்டாவும் போட்டிருந்தா சிறப்பா இருந்திருக்கு. அந்த கோட்டை கைட்டிட்டு இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆட விட்டுருந்தீங்க. அதுலயும் அவர் சென்டர்ல டான்ஸ் ஆட சுத்தி வரிசையா பெண்கள் வேற. நல்லா பண்றேல் சிறப்பா பண்றேல் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஜோடியான ஒரு டான்ஸ். அதுவும் 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட். ஸோ கப்புள்ஸ் இல்லையா, நாங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து டான்ஸ் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அமித் அண்ட் வேதாவோட பாட்டு. ஸோ அமித்தும் வேதாவும் ஸ்டேஜில் உட்காந்து, அமித்துக்கு நிறைய பாட்டு திறமைகள் இருக்கு. வேதாவும் நிறைய விஷயங்கள் நிறைய ஷோஸ்லையும் பாட்டு பாடியிருக்காங்க. அமித் பார்ட்டிசிபேட் பண்ண ஷோல. ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே அமித்துக்கு ஒரு பாட்டு பாடி தானே அவங்க அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேர் காம்பினேஷன்ல பாட்டு பாடுறதையும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அடுத்ததாக இது ஒன்னா அடுத்து என்ன பண்றாங்க, இறுதி மேடையை அலங்கரிக்கும் தயாராகும் போட்டியாளர்கள் அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. வந்ததுக்கு அப்புறம் கார்டன் ஏரியால ஒவ்வொரு பிளேயர்ஸோட இன்ட்ரோ வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அரோராவை காமிக்கிறாங்க. ரெட் கலர் ட்ரெஸ்ல அப்படியே மின்னல் சைட்ல வந்து அடிக்கிற மாதிரி அரோரா ஃபர்ஸ்ட். 2வது வந்து யாரை காட்டுறாங்கன்னா சபரி. 2வது சபரியை காட்டி மின்னல் வந்து அடிக்கிற மாதிரி சபரி. 3வது விக்ரம், 4வது திவ்யா. இதுல நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா புரியுது நமக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. அரோரா எவிக்டட் ஃபர்ஸ்ட், அடுத்து சபரி, விக்ரம், திவ்யான்னு வருதா. ஏவியோட ஆர்டருமே யோசிச்சு பாருங்களேன். விக்ரம், திவ்யா, சபரி அண்ட் அரோரா. அரோரா லாஸ்ட், அரோராக்கு முன்னாடி சபரி. விக்ரம் திவ்யால மட்டும் விக்ரம் ஃபர்ஸ்ட், திவ்யா 2வது போட்டிருந்தாங்க. இப்போ அதே ஆர்டர் தான் ஆல்மோஸ்ட் சிமிலரா மேட்ச் ஆகுது. அரோரா போயாச்சு. 3 பேர். அந்த 3 பேர்ல ஆர்டர் காமிச்சாங்களா. இதுல மக்கள் பேர் ஆதரவுடன் மகுடம் சூட போகுது யாருன்றத சொல்லிட்டு விஜேஎஸ் இன்று இரவு 6 மணிக்குன்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸோட காம்பினேஷன்ஸை மட்டும் பாருங்க நீங்க. அரோரா ரெட் கலர் தனித்துவமா தெரியுறாங்க. அரோரா ஃபர்ஸ்ட் எவிக்டட். அதுல சபரி இது வந்து மெரூன் கலர் வித் கோல்டு, அந்த ஒரு ஹைலைட்ல இருந்தது. ஸோ ஆக மொத்தத்துல கோல்டுன்ற சிமிலாரிட்டி திவ்யாவுக்கும் இருக்கு, விக்ரமுக்கும் இருக்கு, சபரிக்கும் இருக்கு. ஆனா விக்ரமோட ட்ரெஸ் மட்டும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அங்க இடத்துல ஒரு பக்கம் திவ்யாவோட பிளாக், இதுல ஃபர்ஸ்ட் திவ்யா தான் லாஸ்டா காமிச்சிருக்காங்க. அப்ப அவங்க தான் வின்னர். திவ்யாவுக்கு முன்னாடி யாரை காமிச்சிருக்காங்க, விக்ரம். ஒருவேளை விக்ரம் ரன்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நடக்கலாம். ஏன்னா ஷூட் இன்னும் முடியல. ஸோ அந்த இடத்துல விக்ரமோட ட்ரெஸ்ஸும் திவ்யாவோட ட்ரெஸ்ஸும் மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி பிளாக்கு, இந்த பக்கம் திவ்யா பிளாக்கு, இந்த பக்கம் விக்ரமோட அந்த இதுலயும் கோல்டன் கலர் வித் பிளாக் தான் தெரியுது. அப்படியே எல்லாமே பக்காவா ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்குதுல்ல. ஸோ 3ம் பிளாக்லன்ற மாதிரி இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு ஆர்டர் இதுவாக தான் இருக்க போதோ, அப்போ சபரி ரன்னப் இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குது நமக்கு இந்த ப்ரோமோவோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது. ஃபினாலேயோட ஷூட்டிங் வந்து 6 மணிக்கு மேலே தான் நடக்கும். இது நேற்று நடந்த ஷூட்டிங்கோட வீடியோஸ் தான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி ப்ரோமோவாக காட்டப்படுகிறது. ஸோ ஃபினாலே நடக்கும்போது என்ன மாற்றங்கள் என்ன சேஞ்சஸ் வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ இந்த சீசனை பொறுத்தவரையும் அப்படி தானே, கடைசி நிமிடத்தில் ட்விஸ்ட், கடைசி நிமிஷத்தில் டோன் அப்படின்ற மாதிரி இந்த சீசன்ல நிறைய பார்க்குறோம்.
அந்த ரீதியில இதுவும் ஒன்றாய் அமையும் அப்படின்றது நான் சொல்றேன். மேபி அவங்க மாத்தாம கூட இருக்கலாம். பட் இந்த ப்ரோமோல அப்படி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வினர் திவ்யா தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ டைட்டில் வினர் திவ்யா தான் அப்படின்றது வந்து கொண்டிருக்கிறது தகவல்கள். இருந்தாலும் அஃபிஷியல் நியூஸ் வந்துருட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணணுமே தாண்டி அஃபிஷியலாக எதுவுமே சொல்லிடக்கூடாது. 90%ங்க இல்லை 95%ங்க திவ்யா தான் டைட்டில் வின்றதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் உங்களோட சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.